Hi friends, welcome to Option Setup channel. நம்ம சேனல்ல நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சேனல்ல வந்துட்டு நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணி ரிவர்சல் அண்ட் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா ப்ராப்பராக என்ட்ரு ஆகிட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரிகர் ப்ளஸ் தென் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை வேரி பண்ணி நம்ம ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வந்துட்டு இருக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் நேத்திக்கான அனாலிசிஸ் தென் இன்னைக்கான செட்டப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நேத்திக்கான பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ் பார்ப்போம். தென் இன்னைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸும் நம்ம பார்த்துடலாம். நம்ம செட்டப்ஸ் எப்படி மார்க்கெட்டில் ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ் வித் மேக்ஸிமம் ப்ராஃபிட் எப்படி நீங்கள் அதை ஏர்ன் பண்ணலாங்கிற அந்த பேஸில் தான் நம்ம செட்டப்ஸ் ஃபுல்லாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ வாங்க இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கான நேத்திக்கான அனாலிசிஸ் நம்ம நல்லா கிளியராக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடுமே அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ இங்கேயும் நம்ம அட்டன் பண்ணல பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இங்கே வந்து நமக்கு பிரேக் அவுட் இதை நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டலாக நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். இங்கே நீங்கள் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இதோட க்ளோசிங் பாயிண்ட் 55480 இங்கே நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும் கரெக்டாக. ஸோ இங்கே என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பாருங்களேன் ஒரு அப்வர்ட் மொமெண்டம் தான் இருந்தது மார்க்கெட். ஸோ இங்கேருந்து இது வரைக்குமே நமக்கு வந்துட்டு இந்த ஒரு ஹை வேல்யூ வரைக்குமே நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு அப்வர்ட் மொமெண்டம் தான் இருந்தது. ஸோ இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். இந்த ட்ரேட் பாருங்க 55961 வரைக்குமே வந்துட்டு நமக்கு வந்து ஒரு நல்ல மூவ் தான். ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் ஒரு 480 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்துருக்கலாங்க. இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேடில். ஓகேயா? இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். தென் செகண்ட் ட்ரேட் பாருங்க நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இங்கே பாருங்க இங்கே மார்க்கெட் கொஞ்சம் டவுன்வர்ட்ஸில் மொமெண்டம் இருந்தது. இங்கே நமக்கு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட் இங்கே அகைன் நமக்கு ஒரு பிரேக் அவுட். இது இங்கே பிரேக் அவுட் வித் இங்கே கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இது நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணோம். 55774 இங்கே நம்ம என்ட்ரு ஆயிருந்தோம் இல்லையா? ஸோ இங்கே என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா நமக்கு அப்வர்ட் மொமெண்டம் இல்லை. தென் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தது. சிமிலர்லி சேம் பாருங்க ஒரே மாதிரி ஒரு அப்பும் இல்லாமல் டவுனும் இல்லாமல் ஒரு மொமெண்டம் இருந்தது. ஸோ ஓகே அப்வர்ட் மொமெண்டம் இருக்கும்னு பார்த்தா சடனாக நமக்கு வந்துட்டு ஒரு டவுன்வர்ட்லேயே மூவ்மெண்ட் போய் இங்கே நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. ஸோ இங்கே பாருங்கள் 55603 இந்த மொமெண்டம் இதோட ஆக்சுவலி நம்ம என்ன பண்ணோம் கன்ஃபர்மேஷன் பிஃபோர் கேண்டிலோட லீஸ்ட் பாயிண்ட் தான் நம்ம ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணியிருப்போம். ஸோ எந்த ஒரு ட்ரேட் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஸ்டாப் லாஸ் வேல்யூ செட் பண்ணாமல் ட்ரேட் என்ட்ரு ஆகாதீங்க. தென் இப்போ பாருங்க இங்கே நமக்கு இந்த இது வந்துட்டு ப்ராப்பரான மூவ் இல்லாதனால இங்கே நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. ஒன்லி இன்னைக்கு நமக்கு நேற்று ஸ்டேட்டஸ் படி வந்துட்டு பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு நமக்கு வந்து ஒன்லி 2 ட்ரேட்ஸ் தான் கிடச்சிது. அதில் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரேட் பாருங்க நல்ல ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணோம். ஒரு 480 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் கிடச்சிது. பட் செகண்ட் ட்ரேட் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஸோ 170 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. ஒன்லி 2 ட்ரேட். ஸோ ப்ராஃபிட்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி பேஜில் ப்ராஃபிட்னு பார்த்தோம்னா ஒரு 300 பாயிண்ட் வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்தோம். 310 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் ஆச்சு. ஓகே இதுதான் இப்போ நம்ம நேத்திக்கான பேங்க் நிஃப்டிக்கான ஸ்டேட்டஸ் இதுதான். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ நாளைக்கான செட்டப்ஸ் என்னன்னு நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். இன்னைக்கு பேங்க் நிஃப்டி அப்வர்ட் மொமெண்டம்ல இருந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் பாயிண்ட் வந்துட்டு 55703. நெக்ஸ்ட் வந்துட்டு 55974. நெக்ஸ்ட் 56123. நெக்ஸ்ட் 56360. நெக்ஸ்ட் 56612. நெக்ஸ்ட் 56832. நெக்ஸ்ட் 57002. நெக்ஸ்ட் 57167. இதாங்க இன்னைக்கு நமக்கு பேங்க் நிஃப்டி அப்வர்ட் மொமெண்டம்ல இருந்தது அப்படின்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் இதுதான். அதே நமக்கு டவுன்வர்ட்ல இருந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம எடுத்துக்க வேண்டிய டார்கெட் பாயிண்ட் செட் பார்த்தீங்கன்னா 55243. நெக்ஸ்ட் 55036. நெக்ஸ்ட் 54781. நெக்ஸ்ட் 54517. நெக்ஸ்ட் 54363. நெக்ஸ்ட் 54134. நெக்ஸ்ட் 53944. நெக்ஸ்ட் 53757. இதுதான் இப்போ நமக்கு டவுன்வர்ட் மொமெண்டம்ல இருந்ததுன்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ். நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுங்க.
நம்ம செட்டப்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸில் ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டோட தான் நீங்கள் வெளியில் வருவீங்க. டெய்லி ஸ்டேட்டஸே இப்போ அப்படி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம நிஃப்டி 50க்கான நேத்திக்கான அனாலிசிஸ் தென் இன்னைக்கான செட்டப்ஸ் இன்னைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ நிஃப்டி 50க்கான நம்ம நேத்திக்கான அனாலிசிஸ் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம எந்த ட்ரேடும் அட்டன் பண்ண மாட்டோம் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நமக்கு எந்த ட்ரேடும் ஸ்ட்ராங் கன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லை. ஸோ பாருங்க நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே நமக்கு வந்துட்டு பிரேக் அவுட், இங்கே நமக்கு பிரேக் அவுட் கிடைச்சது, இங்கேயும் பிரேக் அவுட் வித் இதை கன்ஃபர்மேஷன் கேண்டில் நம்ம சூஸ் பண்ணுவோம் இல்லையா? நம்ம லைனில் டச் ஆகாத இந்த கேண்டில் தான் நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டில். ஸோ இங்கே நமக்கு பாருங்க இந்த கேண்டிலோட க்ளோசிங் பாயிண்ட்ல வந்து நம்ம என்ட்ரு ஆனோம், ரைட்? இதோட க்ளோசிங் பாயிண்டான இங்கே நம்ம என்ட்ரு ஆகும்போது இங்கே வந்து 24133 நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப்வர்டில் தானே மொமெண்டம் இருக்குது இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள் இதோட ஹைக் வேல்யூவான 24242 வரைக்குமே வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாங்க. ஸோ இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேடில் வந்துட்டு ஒரு 110 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ பாருங்கள் நெக்ஸ்ட் செகண்ட் ட்ரேட் பார்ப்போம். நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு வெயிட் பண்ணுவோம் இல்லையா? கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட்ஸில் மொமெண்டம் இருந்தது, இங்கே நமக்கு பிரேக் அவுட், இது நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட க்ளோசிங் பாயிண்டான 24190 நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேயுமே பாருங்களேன் நல்லா ஆக்சுவலி ஒரு டக்குன்னு சடன் அப்வர்ட் மொமெண்டம் இருந்தாலும் நமக்கு வந்து பாசிட்டிவ் தான். பிகாஸ் இங்கே பாருங்கள் சடன்லி அகைன் டவுன்வர்ட்ஸில் தான் ஃபுல் மொமெண்டம் இருக்குது. ஏன் அப்படின்னா இங்கே நம்ம ஸ்டாப் லாஸ் வேல்யூ எங்கே செட் பண்ணுவீங்க? நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டிலோட பிஃபோர் கேண்டிலான இதோட ஹை வேல்யூவில் தான் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகவே இல்லை. ஸோ இங்கே வந்துட்டு நல்ல ஒரு சடனாக கொஞ்சம் அப்வர்டில் மொமெண்டம் இருந்தால் கூட பட் நமக்கு வந்து பாசிட்டிவ் ரிசல்ட். பிகாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன்வர்டில் தான் பாருங்கள், இங்கேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன்வர்டில் மொமெண்டம் கிரியேட் ஆகி நமக்கு நம்மளோட செட்டப் லைன் வரைக்குமே நமக்கு அச்சீவ் ஆயிடுச்சு. ஸோ 24126 இது வரைக்குமே வந்துட்டு நம்மளோட செகண்ட் ட்ரேடுமே பாருங்கள் ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சது நிஃப்டி 50ல். ஸோ இங்கேயும் நமக்கு ஒன்லி 2 ட்ரேடு தான் கிடச்சிது. இதுவும் ஃபர்ஸ்ட் ட்ரேடிங். அங்கே வந்து பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து அங்கேயும் 2 தான். பட் அது ஒன்று வந்து பாசிட்டிவாக முடிஞ்சது, ஒன்று நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இங்கே வந்து கிடைச்ச 2 ட்ரேட்ஸுமே நமக்கு வந்து ப்ராஃபிட் தான். ஸோ இங்கே ஒரு 110, தென் இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் ட்ரேடில் ஒரு 110 பாயிண்ட்ஸ் கிடச்சிது, இங்கே வந்துட்டு ஒரு 64 பாயிண்ட்ஸ் கிடச்சிது இல்லையா? ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு 170 பாயிண்ட்ஸ் வந்து இங்கேயும் நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். அங்கே நமக்கு 170 பேங்க் நிஃப்டியில் 170 நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு இல்லையா? ஸோ பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50 ரெண்டும் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 480 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம நேத்திக்கான ஸ்டேட்டஸில் ப்ராஃபிட்டோட தாங்க வெளில வந்திருக்கோம். ஸோ இதுதான் நம்ம செட்டப்ஸோட அக்யூரசி லெவல். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம செட்டப்போட அக்யூரசி லெவல் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். எஸ், எப்போவுமே நம்ம செட்டப் பாருங்கள் இந்த மாதிரி தான். ஸோ வந்துட்டு ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ் வித் மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுற மாதிரி தான் நம்ம செட்டப் வந்து ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் டெய்லி பேசிஸில் பார்க்கும்போதுமே நம்ம வந்து அப்படி தான் இருக்கும். பட் நம்ம செட்டப்பை வந்து இதை வந்து நீங்கள் மந்த்லி பேசிஸில் பாருங்கள். மந்த் எண்டில் நீங்கள் இதை நீங்கள் வெரிஃபை பண்ணீங்க அப்படின்னா ஒரு நல்ல ப்ராஃபிட்டோட ஒரு மேக்ஸிமமான ப்ராஃபிட்டோட தான் நீங்கள் வந்து வெளியில் வந்திருப்பீங்க. ஓகேயா? ஸோ வந்து அந்த அளவுக்கு நம்ம செட்டப்ஸ் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் வந்து நம்மளோட ப்ரீவியஸ் அனாலிசிஸ் எடுத்து பாருங்கள். ஸோ உங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டி கிடைக்கும். அட் த சேம் டைம் என்ட்ரி எக்ஸிட்டில் எனி டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா அதுக்கான வீடியோஸும் இருக்குது. அதுக்கான வீடியோஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸில் இருக்குது. ஸோ அதையும் கொஞ்சம் ரெகுலராக வாட்ச் பண்ணிவிட்டு நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக மேக்ஸிமம் ப்ராஃபிட் வித் மினிமம் ஸ்டாப் லாஸோட நம்ம ட்ரேட் அட்டன் பண்ண முடியும். ஸோ வாங்க இப்போது நம்ம வந்துட்டு நிஃப்டி 50க்கான இன்னைக்கான செட்டப்ஸ் இன்னைக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் நம்ம பார்த்துடலாம். இப்போ நிஃப்டி 50 வந்து அப்வர்டில் இருந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க, லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இவாங்க இப்போ நம்ம வந்து நிஃப்டி 50க்கான இன்னைக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய அப்வர்ட் மொமெண்டம்ல இருந்தது அப்படின்னா அதுக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய டார்கெட் பாயிண்ட்ஸ் பார்த்துடலாம். 24194, நெக்ஸ்ட் 24257, then 24331, then 24396, then 24474, then 24547, next 24668, next 24724. இதான் இன்னைக்கு மார்க்கெட் வந்துட்டு அப்வர்டில் மொமெண்டம் இருந்தது அப்படின்னா நிஃப்டி 50 அப்வர்ட் மொமெண்டம் இருந்தது அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய இன்னைக்கான செட்டப்ஸ் இதுதான். நெக்ஸ்ட் இதே நமக்கு வந்து மொமெண்டம் டவுன்வர்டில் இருந்தது அப்படின்னா அதுக்கு நம்ம எடுத்துக்க வேண்டிய செட்டப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் பாயிண்ட் வந்துட்டு 24080, நெக்ஸ்ட்
23988. Next 23865. Next 23755. Next 23635. Next 23579. Next 23449. Next 23380. இதாங்க இன்னைக்கு டவுன்வர்ட்ல மொமெண்டம் இருந்ததுன்னா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய நிஃப்டி 50க்கான இன்னைக்கான செட்டப்ஸ் இதுதாங்க. ஸோ இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான போத் நேத்திக்கான அனாலிசிஸும் பார்த்தாச்சு. அட் த சேம் டைம் இன்னைக்கு நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸும் பார்த்தாச்சு. ரெகுலராக நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் அட்டன் பண்ணீங்கனாலே போதும். ஷுவராக வந்துட்டு ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டோட தான் நீங்கள் வெளியில் வருவீங்க வித் மினிமம் ஸ்டாப் லாஸ். ஓகே, ஸோ ரெகுலராக நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.